அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் நமக்கு மற்றுமொரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்வதற்கும் தான் அல்லாஹ் தஆலா தீனை கொடுத்திருக்கான். அந்த தீனில் முதலாவது கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா குர்ஆனுடைய ஆயத். அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு பல அர்த்தங்களை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆனுக்கு ஒரு வெளிரங்கமான அர்த்தம் உண்டு, அதுக்கு ஒரு அந்தரங்கம், அந்தரங்கத்துக்கு ஒரு அந்தரங்கம், இப்படி 7 அந்தரங்கம் இருக்கு. இப்போ ஒரு மனிதன் முஸ்லிமாக வேண்டுமானால் கலிமா சொன்னால்தான் முஸ்லிம் ஆகும். கலிமா சொன்னவர்கள், கலிமா சொல்லாதவர்கள், அப்படித்தான் தீனின் அடிப்படையில் மனிதர்கள் பிரிக்கப்படுறாங்க. கலிமா சொல்லாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், கலிமா சொன்னவர்கள் முஸ்லிம். இப்போ கலிமா தான் இஸ்லாத்துக்குள்ள நுழைவதற்கான வாசல். லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய அர்த்தம் என்ன? பொதுவாக நமக்கு சொல்லித்தரப்பட்டது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அது சரியான அர்த்தம்தான். ஆனால் அதோடு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் முடிந்து விடவில்லை. அது வெளிரங்கமான அர்த்தம். ஏன் அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன்? ஏனென்றால் அவன்தான் படைத்து பரிபாலிக்கக்கூடிய, அவன்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். என்னை படைக்கணும்னு தேவை, படைச்சான். என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அல்லாஹ்வை வணங்கணும்? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். ஏன்? அவன் தான் படைச்சான். வேற யாராவது படைச்சிருந்தா அவனை வணங்கலாம். வேற யாரும் படைக்கலை. அவன் தான் ரிஸ்க் அளிக்கிறான், அவன் தான் உணவு தரான். அவனை தவிர யாரும் உணவு தரல. அவன் தான் எனக்கு என்னுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தரான். இதுவரை எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் அவன் ஒருவன் மாத்திரம். அதனால் அவன்தான் வணக்கத்திற்குரியவன். இப்ப அதனுடைய இன்னொரு அர்த்தம், வெளிரங்கமான அர்த்தம் வணக்கத்திற்குரியவன். அதனுடைய அடுத்த கட்டம் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். தேவைகளை எதற்காக எல்லோரும் கடவுள்கிட்ட போறாங்க? இறைவன்கிட்ட ஏன் மக்கள் தேவையாகிறார்கள்? நிறைய தேவை இருக்கு. அது வேணும், இது வேணும், பிரச்சனைகள் சரியாகணும். அதுக்கு தான் கடவுள்கிட்ட போறது. எந்த தேவையும் இல்லாதவர்கள் கடவுள்கிட்ட போகவே மாட்டாங்க. போவாங்களா? குறைஞ்சபட்சம் கடைசியில் இருக்கிறது எனக்கு பாதுகாக்கப்படணுன்ற தேவைக்காவது போவாங்க. எல்லாமே இருக்குது, இருக்கிறது போயிடக்கூடாது. எல்லா பாக்கியங்களும் இருக்குது. அதனால கடவுளை என்ன செய்வோம்? வணங்குவோம். ஏன்? எதுவும் போயிடக்கூடாது. அப்போ தேவைகள் இருப்பதனால்தான் மனிதர்கள் கடவுள்கிட்ட போறாங்க. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். தேவைகள் இருக்குது, அதை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும். இப்ப அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். அதனுடைய அடுத்த கட்டம், எங்கிருந்து அவன் நிறைவேற்றுகிறான்?
அவன் எங்கே இருக்கிறான், நான் எங்க இருக்கிறேன். இப்ப அல்லாஹ் சொல்றான், வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு தான் இருக்கிறான். எங்கேயோ இருக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் எங்கதான் இருக்கிறான், நம்ம கூட தான் இருக்கிறான். அவன் என்னோடு தான் இருக்கிறான், எங்கேயோ இல்லை. இப்ப என்னோடு இருக்கக்கூடிய எந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை. இறைவன் எங்கதான் இருக்கிறான், என்னோடு தான் இருக்கிறான். இப்ப என்னோடு இருந்தால் நான் எங்க இருக்கிறேன், என் கூட அவன் எப்படி இருக்கிறான். நானும் இருக்கிறேன், அவனும் இருக்கிறான். நான் எப்படி இருக்கிறேன், அவன் எப்படி இருக்கிறான். அவன் ஹயாத் உள்ளவன், அவன் உயிருள்ளவன். அல்லாஹ்தால வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, வாழாம இருக்கிறானா? அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப என்னோடு அவன் இருக்கிறான், என்னோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்ப்பவனா குருடனா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன்தான் பார்க்கக்கூடியவன், அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பேசக்கூடியவன். நான் ஒண்ணுமே இல்லை, என்னிடத்துல எதுவுமே இல்லை. நான் வெறும் உருவம் மட்டும்தான். இந்த உருவத்தில் எல்லாம் செய்து கொண்டிருப்பவன் யாருதான், அல்லாஹ். இந்த உருவத்தில் இருந்து கொண்டிருப்பவன் யாருதான், இந்த உருவத்தில் யாருதான் இருக்கிறது, அல்லாஹ் தான் இருக்கிறான். இப்ப அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்லுவான், நான் அடிமை என்ற சொல்லுவான். அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்லுவான், நான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லுவான், நான் அல்லாஹ். இப்ப என்னிடமிருந்து பேசுபவன் அல்லாஹ் தான் சொன்னா, என்னால பேச முடியாது. நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நான் தான் பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் தான் பார்க்கிறேன், நான் தான் கேட்கிறேன், நான் தான் இருக்கிறேன். நான் இல்லை, நான் இல்லை. இதுதான் களிமா சொல்லுது, லா இல்லை, லா இலாஹா, வேறு இறைவன் இல்லை. நீங்கள் யாரும் இறைவன் கிடையாது, நீங்கள் யாரும் இறைவன் இல்லை. இறைவன் ஒருவன் மாத்திரம்தான். அவன்தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறான். இறைவன் ஒருவன் தான் இருக்கக்கூடியவன், இறைவன் ஒருவன் தான் இருக்கக்கூடியவன். அவன்தான் எல்லா கோடி ஜீவராசிகளாக எல்லா உருவங்களிலும் இருந்து கொண்டிருப்பவன் யாரு மட்டும்தான், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவன்தான் எல்லா படைப்புகளாக காட்சி தந்துகிட்டு இருக்கிறான். இப்ப நானாக காட்சி தருபவன் யாருதான், அல்லாஹ் தான் காட்சி தரான். என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான். அதுதான் வகுவ மஅக்கும், உங்களோடு தான் அவன் இருக்கிறான். நீங்கள் எங்க இருந்தாலும் உங்க கூட அவன் இருக்கிறான். நான் இங்கே காட்சி தரவில்லை, நானாக அவன்தான் காட்சி தந்து கொண்டிருக்கிறான். அதை நல்லா விளங்கணும். என்ன செய்யணும், நான் மனிதன், அது நீங்கணும், அது போகணும். லா இலாஹா, நான் மனிதன் போகணும். இங்கே இருப்பது அல்லாஹ். அல்லாஹ்வை பேச வைக்கணும். அல்லாஹ் என்ன செய்யணும், நம்மை மறைத்து அல்லாஹ்வை காட்டணும். அல்லாஹ் தஆலா
நம்மை எதற்காக படைத்தான்? நம்மை காட்டுவதற்காக இல்லை, அவனை காட்டுவதற்காக படைத்திருக்கான். அவனுடைய குதிரத்தை காட்டுவதற்காக படைத்திருக்கிறான். நான் யார் என்பதை காட்டணுன்றதுக்காகத்தான் உங்களை படைத்தேன்றான் அல்லாஹ். அவனை காட்டுவதற்காக படைத்தால் அவனை மறந்துட்டு நாம எப்படி வாழலாம்? மனிதன் நினைக்கிறான், நான் இருக்கிறேன், நான் வாழ்றேன், நான் பார்க்கிறேன், நான் பேசுறேன், நான் கேட்கிறேன். என்ன ஆச்சு? மனிதன் கேடு கட்டவர்களிலும் கேடு கட்டவன் ஆயிட்டான். மனிதனுடைய நிலைமை மோசமான நிலைமைக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுற பிராணி எதுதான்? மனுஷ பிராணி தான். உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய பிராணி எதுதான்? அதான் அல்லாஹ் சொல்றான், லகது ஹலகனல் இன்சான் ஃபி அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அழகிய அமைப்பில் நான் படைத்தேன். லகது ஹலகனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவர்களாக நாம் ஆக்கினோம். இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர. அப்ப அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று நம்பியவர்கள் அவங்க கீழே இறங்க மாட்டாங்க. நான் இருக்கிறேன்னு நினைச்சோம், அல்லாஹ்வை மறந்து நான் தான் யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் என்ன ஆயிடுவாங்க? இருக்கக்கூடிய படைப்புகளிலே கீழ்நிலைக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு மனிதனுக்கு கஷ்டம் எல்லாம் எதனால? நான் வாழணுமே, நான் இருக்கணுமே, நான் எப்படி நான் பிழைக்கிறது, நான் என்ன செய்யறது இல்லை, அவன்தான் வருதோ நாம என்ன ஆயிடுவோம்? தெம்பாயிரும். நமக்கு தெம்பு வந்துருமா இல்லையா? நான் நினைச்சேன், நான் என்னங்க வயசாகி போச்சு, அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, என்ன ஆயிரும்? பலகீனமாயிரும். இங்கே அவன்தான் சொன்னா என்ன வந்துடுது? என்ன வருது? தெம்பு வருது. அல்லாஹ்வுக்கு பலகீனம் இருக்கா? அல்லாஹ்வுக்கு வயசாகுமா? வயசாகி அல்லாஹ்தால என்ன ஆயிட்டான்? கிழவன் ஆயிட்டானா? சுகர் பிபிலாம் அல்லாஹ் வந்துருச்சா? ஏதாவது நோய் நொடி வருமா அல்லாஹ்வுக்கு? எதுவும் இல்லை. இப்ப அல்லாஹ்தால அவன் இருக்கிறான், அவன் தான் இருக்கிறான்னா என்ன வந்துடும்? நமக்கு தெம்பு வந்துடும். அந்த தெம்புக்கு பேரு தான் ஈமான். ஈமான்னா என்னது? நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன? தெம்பு தானே. எப்போ நம்ம தெம்பே வரலையோ நம்ம என்ன அல்லாம நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நம்பிக்கை தெம்பு வரலைன்னா அது நம்பிக்கையே இல்லை. இப்போ உண்மையான ஈமான் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஈமான். 13 வருட காலங்கள் நுபுவத்திற்கு பிறகு எந்த கடமையும் இல்லை. தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, எந்த கடமையும் இல்லை. வெறும் ஈமான். அல்லாஹ் யார்? அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே பார்த்து அல்லாஹ்வை நிலைப்படுத்தணும், அல்லாஹ்வை தரிப்படுத்தணும், உங்களை அழிக்கணும். நான் ஒன்றும் கிடையாது, என்கிட்ட எந்த சக்தியும் கிடையாது, எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, நான் யாரும் இல்லை, நான் ஒன்றும் இல்லாதவன். இருப்பவன் யாருதான்? அல்லாஹ் தான். அல்லாஹ் தஆலா விலகி தருவானா? லா இலாஹா, எந்த இறைவனும், லா இலாஹா இறைவனே இல்லை, லா இலாஹா இறைவனே இல்லை. லானா இல்லை, இலாஹனா இறைவன், இறைவனே இல்லை, இறைவனே இல்லை. இறைவனே இல்லைன்னா அங்க இறைவன் அங்க இருக்கிறானா? இங்க எங்கேயுமே இல்லை. முதல்ல என்ன செய்யுங்க? இப்போ ஒரு போர்டில் எழுதணும், என்ன செய்யணும்? முதல்ல எல்லாத்தையும் அழிச்சு சுத்தமா என்ன செஞ்சிருவோம்? தொடச்சிருவோம். அதுக்கு பிறகுதான் எழுதுவோம். ஏற்கனவே நிறைய எழுதி இருக்குது, அதுக்கு மேல எழுதுனா புரியுமா? அது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா லா இலாஹா முதல்ல சொல்றான். இறைவனே இல்லைப்பா, அது முதல்ல இறைவனே இல்லை, எங்கேயுமே இல்லை.
இறைவன் எங்கேயும் இல்லை. இறைவனே இல்லைன்னா எப்படி ஒரு மனசு என்ன செய்யும்? கேட்கும், எங்க இருக்கிறான்? இப்போ இறைவனே இல்லைன்னா எப்படி நடக்குது? இப்போ எல்லா இடத்துலையும் தொலைச்சிட்டு இறைவனே இல்லைன்னா நான் இருக்கிறேனே, நான் மட்டும் இருக்கிறேன், இறைவன் இல்லையா? நானே இருக்கிறேன், இறைவன் இல்லையா? அப்ப எங்கேயும் இல்லை இறைவன், உன்னோடு தான் இருக்கிறான். உன்னுடைய இறைவன், நீ எங்க இருக்கிற இறைவனையும் பார்க்க தேவையில்லை, உன்னோடு இருக்கக்கூடிய இறைவனை பார். என்ன செஞ்சா போதும்? எங்க இருக்கிற இறைவனும் பார்க்க தேவையில்லை, அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், உன்னோடே இருக்கிறான். எனக்கே என்கிட்டயே காசு இருக்குது, நான் எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நான் கையேந்தணும்? என்கிட்டயே அல்லாஹ் இருக்கிறான், நான் எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நான் நிக்கணும்? அல்லாஹ்வே என்கிட்ட இருக்கும் பொழுது நான் யாரின் பக்கமும் தேவையில்லை. அதை உறுதிப்படுத்துவதுதான் அல்லாஹ்வை இங்கே இருக்க வைக்கணும், அல்லாஹ்வை பார்க்க வைக்கணும், அல்லாஹ்வை வாழ வைக்கணும். நான் வாழ்றேன்னு நினைக்க கூடாது. யார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது? அல்லாஹ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நான் வாழல, அவன் தான் வாழ்ந்துகிட்டு. நான் பார்க்கல, அவன் தான் பார்க்கிறான். நான் பேசல, அவன் தான் பேசுறான். நான் கேட்கல, அவன் தான் கேட்கிறான். நானே இல்லை, அவன் தான் இருக்கிறான். அப்ப அவன் பேசினால் அவன் என்ன சொல்லுவான்? அவன் நானே அல்லாஹ். என்ன சொல்றான்? நானே அல்லாஹ். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஒவ்வொருவரும் இதை முராகபா செய்யணும், தியானம் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். அவன் தான் இருக்கிறான்னு சொன்னா, இல்ல நான் இருக்கிறேன்னா நான் பேசுவேன். நான் தான் இல்லையே, எனக்கு எந்த சக்தியும் இல்லையே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. இருப்பவன் யார் மட்டும்தான்? அப்ப நம்முடைய ஈமான், நான், இந்த உடல், இந்த இந்த மனிதன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு என்ன இருக்குது? அப்படி பலகீனம், கஷ்டம், சிரமம் எல்லாமே வருது. நாம் அல்லாஹ்வை நினைத்தால் எல்லா கஷ்டமும் என்ன ஆயிரும்? எல்லா சிரமங்களும் போயிடும், எல்லா நோய் நொடிகளும் போயிடும். அல்லாஹ்வுடைய சக்தி நமக்கு கிடைக்கும். நமக்கு இது நாம சொந்தமா சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுஸில சொல்றாங்க. அல்லாஹ்வே பேசுகிறான். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை இபாதத்துகளின் மூலமாக நெருங்கி நான் அவனோடு நெருங்கி விடுகிறேன். எந்த அளவுக்கு நெருங்கி விடுகிறேன்? அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகி விடுகிறேன். அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் கேட்கும் கேள்வியாக, அவன் பேசும் பேச்சாக, அவன் நடக்கும் காலாக நானே ஆயதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் அல்லாஹ்வே பேசினது. அல்லாஹ்வே நேரடியாக பேசி எல்லாம் நமக்கு சொல்லி தரான். என்னது? நீங்கள் என்னை நெருங்கி நான் நீங்களாகவே ஆகிவிடுவேன். நான், இதுதான் ஈமான். இப்போ வந்து தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இதெல்லாம் அடுத்துதான். முதல்ல என்னதான்? ஈமான் தான். ஈமான் தான் முதல்ல. ஈமானில் தான் முதல்ல நாம் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும், கவனம் செலுத்தணும். இப்ப யாரும் என்ன செய்ய தேவையில்லை. இதுதான் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ். யார் இதுல பயப்படுறதுக்கோ, இதுல வந்து என்ன செய்யறதுக்கு, அப்படி பயந்தோம்னா நாம வந்து நான் இருக்கிறேன்னு சொல்றேன்னு அர்த்தம். கலிமா எப்படி சொல்லணும்? உள்ளத்தால் உறுதி கொண்டு வாயால் மொழிவது. வெறும் வாயில சொல்றதில்லை, மனசுல உறுதி கொள்ளணும். மனசுல உறுதி கொண்டு வாயால சொல்லணும். என்ன மனசுல உறுதி கொள்வது? நான் இல்லை, நான், அவன்தான் இருக்கிறான். அவன் இருந்தால் அவன்தான் பேசுகிறான். அவன் பேசினால் என்ன பேசுவான்? அவன் எப்படி பேசுவான்?
அப்ப அவன் இருந்தால் அவன் எப்படி பேசுவானோ அப்படின்னு அவனுடைய முதல் பேச்சு என்னதான்? நானே அல்லாஹ். இப்ப நான் தான் நீயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தான் நீயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தான் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லோரும் இதை கத்துக்கணும். எல்லோரும் இதை சொல்லணும், திக்ரு செய்யணும். அல்லாவை இருக்க வைத்து, அல்லாவை பேச வைத்து, இது வரைக்கும் நாம பேசிட்டு இருந்தோம், நாம இருந்துட்டு இருந்தோம், நாம சிந்திச்சுட்டு இருந்தோம். அது போயிட்டு இங்க யார் வரணும்? அல்லாஹ் வரணும். இப்போ நம்முடைய உடம்பிலே ஒரு மாற்றத்தை பார்க்கலாம், ஒரு உற்சாகத்தை பார்க்கலாம். நமக்கு இறைவனுடைய நெருக்கம் கிடைப்பதை ஒவ்வொருவரும் சுயமாக அனுபவிக்கலாம். ஒவ்வொருவரும் இதை முராக்கபாவா செய்யணும், தியானமாக செய்யணும். காலையில எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அல்லாவை இங்க நாம கொண்டு வரணும். அதே நிலையில் அன்றைய நாள் முழுவதும் நாம நடக்கணும். அப்போ நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் சக்தி மிக்கதாக நல்ல அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வே நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை அடைவதுதான் மனிதனுடைய லட்சியம், மனிதனுடைய முன்னேற்றம். நமக்கு யார் கிடைச்சிட்டா? அல்லாஹ் கிடைத்து விட்டால் அதுக்கு பிறகு அடையிறதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமாவை சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். கலிமாவை சொன்னா சொர்க்கம்னா என்ன? நாம நினைச்சதெல்லாம் நடக்குது, நாம நினைச்சதெல்லாம் நடக்கும், அதான் சொர்க்கம். நாம நினைச்சது நடக்குமா? அல்லாஹ் நினைச்சது நடக்குமா? நாம நினைச்சது நடக்குமா? அல்லாஹ் நினைச்சது நடக்குமா? அல்லாஹ் நினைச்சதுதான் நடக்கும். அப்ப அல்லாஹ் நினைச்சது நடக்கும்னு சொன்னா அப்ப அல்லாஹ் வந்துட்டா முடிஞ்சு போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் நாம நினைக்கிறது எதுவும் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறது எதுவும் என்ன செய்யாது. அல்லாஹ் வந்து விட்டால் அவன் நினைக்கக்கூடியதெல்லாம் என்ன செய்யும்? அதுதான் கலிமாவுடைய நோக்கம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமாவை சொன்னால் நீங்க என்ன செஞ்சிடலாம்? சொர்க்கத்தை அடைந்து விடலாம், நீங்க சொர்க்கவாசிகளா ஆகிவிடலாம். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கலிமாவை சொன்னால் அல்லாஹ்வை அடைந்து விடலாம், நீங்கள் அல்லாஹ்வில் ஐக்கியமாகி விடலாம். அல்லாஹ் தஆலா விலக்கி தருவானாக. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது அதனுடைய வெளிரங்கமான அர்த்தம், சரியான அர்த்தம் தான், அதுல எந்த தவறும் இல்லை. அதனுடைய உள்ரங்கமான அர்த்தம், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதனுடைய உள்ரங்கமான அர்த்தம், இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை. என்ன செய்யணும்? நம்மள பார்க்கணும், இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை. அதை இன்னும் சுருக்கி நானே அல்லாஹ், என்னது? இதுதான் கலிமா. நானே அல்லாஹ், நானே இறைவன். யார் தான் இருக்கிறது இங்க? அவன்தான் இருக்கிறான், அவன்தான் பேசுகிறான், அவனே இருந்து அவனே பேசுகிறான். இஸ்லாம் நானே இறைவன், எல்லாரும் என் காலில் வந்து விழுங்க அப்படி சொல்லல. நீங்கள் ஒவ்வொருவரும் நானே இறைவன் என்று விளங்கி உங்களில் இறைவனை பாருங்கள். நீங்க என்ன செய்யுங்க? யாரும் யாரு காலையும் விழ தேவையில்லை. யாரும்
அவரவர்களுடைய இறைவனை பாருங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய இறைவன் என்ன செய்யுங்க பாருங்க. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதற்காகத்தான் தொழுகை. எல்லோரும் என்ன செய்வாங்க, வணங்கினால் அவங்களுடைய கடவுளுக்கு முன்னாடி வணங்குவாங்களா இல்லையா? நமக்கு எங்க கடவுள்? நாம எந்த கடவுளுக்கு முன்னாடி வணங்குறோம்? நம்ம கூட இருக்கிற கடவுளை தான் வணங்குறோம். அல்லாஹாலா அவன்தான் வணங்குகிறான். யார்தான் வணங்குறது? அவன் அவனையே வணங்குறான். அவன் அவனோடய பேசுறான். நாம நம்மளோடய பேச மாட்டோமா? சில நேரங்கள்ல நம்ம கூட பேச மாட்டோமா? ஏதாவது என்ன நீ ரொம்ப சோம்பேறியா இருக்கிற, என்ன நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, நமக்கு நம்ம பேசிக்கவும் மாட்டோமா? அது மாதிரி அல்லாஹ் அவனோடு பேசுகிறான். அல்லாஹ் அவனையே வணங்குகிறான். அல்லாஹ் விலக்கி தருவானா. இது பல நாள் பாடங்களுடைய சுருக்கம். இது என்ன கிடையாது, இது ஆரம்பம் இல்லை. பல நாள் பாடங்களுடைய சுருக்கம். சில அமல் செய்ய அல்லாஹால இதுல விளக்கத்தை கொடுப்பான். நாம ஒவ்வொருவரும் முராக்கபா செய்யணும், அதை விளங்கணும். என்ன விளங்கணும்? நான் அல்லாவை அடைந்து விட்டேன். நான் அல்லாஹ் இங்கதான் இருக்கிறான். அல்லாஹ் இங்கதான் இருக்கிறான். நாம தனியா போய் அல்லாவை அடையணும்னு தேவையில்லை. ஏற்கனவே அவன் இருக்கிறான். நம்ம மனசுதான் என்ன செய்யுது? இப்போ நமக்கு நம்பிக்கை வரல, அவ்வளவுதான். நம்பிக்கை வந்து விட்டால் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். நம்ம நம்பிக்கைக்கு தான் சக்தி இருக்கு. நம்ம நம்பிக்கைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இல்லாததை இது இருக்குன்னு நினைச்சா அது அப்படி இருக்கும். ஒரு மனிதனை ஒரு இது பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு தூக்கு தண்டனை, மரண தண்டனை கைதி மனதுடைய அந்த நம்பிக்கையுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண தண்டனை கைதிய உட்கார வச்சு ஒரு விஷமுள்ள பாம்பு முன்னாடி காட்டினாங்க. இந்த பாம்பை கொத்த விட்டு உனக்கு தண்டனை நிறைவேற்ற போறோம், பாம்பை கொத்த விட்டு என்ன செய்ய போறோம், தண்டனை நிறைவேற்ற போறோம் சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டிட்டு பாம்பு கொத்தின மாதிரி ஒரு 2 ஊசியை வச்சு லேசா ஒரு குத்து. பாம்பு கொத்தலை, ஊசியில என்ன செஞ்சாங்க, காலில் லேசா ஒரு குத்துனா அந்த மனுஷனுக்கு என்ன, பாம்பு தான் கொத்திருச்சு. அப்ப அந்த ஆராய்ச்சி பண்றாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பாம்பு கொத்தினால் எப்படி உடலெல்லாம் விஷம் ஏறுமோ அப்படி அந்த மனுஷன் உடலெல்லாம் விஷமாயிருச்சு. உடலெல்லாம் விஷமாகி இறந்துட்டு. சாதாரணமா ஊசி குத்துனா விஷமா இறப்புது, போயிருவாங்களா? போக மாட்டாங்க. ஆனா அந்த மனிதனுடைய நம்பிக்கை என்ன? இது குத்துனது பாம்பு. இப்ப அந்த நம்பிக்கை என்ன ஆயிருச்சு? அதுதான் விஷத்தை உண்டாக்கிடுச்சு. அதான் சொல்லுவாங்க, மனிதன் எதை நம்புகிறானோ அதுவாகவே ஆகிவிடுகிறான். மனிதன் எதை நம்புகிறானோ அதுவாகவே ஆகிவிடுகிறான். இப்ப நாம் அல்லாஹ்வை நம்புகிறோம். நம்ம யாரை நம்புறோம்? நம்மளை நம்பல. என் திறமை, என்னுடைய சக்தி, என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, நம்மளை நம்பல. நம்ம யாரை நம்புறோம்? அல்லாஹ்வை நம்புறோம். அப்ப அல்லாஹ்வை நம்பினால் நாம் அல்லாஹ்வை அடைந்து விடலாம். அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம்? அடைந்து. ஒவ்வொரு, புரியுதா? நான் உமர், புரிஞ்சா? அப்படிதான் ஒரு ஷேக் இடத்துல ஒருத்தர் பையத்து வாங்குறதுக்காக வந்தார்.
அவுலியாக்கள் என்ன செய்கிறாங்க? நம்ம சொல்கிறோம், தர்காக்களுக்கு போகிறோம், ஷேகுமார்கள்ட்ட போகிறோம், ஜியாரத்துக்கெல்லாம் போகிறோம். அவுலியாக்கள் எப்படி அவுலியாவா ஆனாங்க? வலியுல்லா, இறைவனுடைய நேசர்கள் என்று சொன்னால் அவங்க இறைவனை அடைந்தவர்கள். அதனால தான் இறை நேசர்கள்னு சொல்றோம். ஒவ்வொரு ஷேகடத்தில் ஒரு முரீது ஒருத்தர் பையத்து வாங்கினதான் வந்தார். அந்த ஷேகு முதல்ல அவருடைய மனசை ஒருமுகப்படுத்தி ஃபர்ஸ்ட் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன பயிற்சினா, உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. அவர் ஒரு விவசாயி. அவர் சொன்னாரு, என்கிட்ட ஒரு நல்ல பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. போயிட்டு பசுமாடுன்னு திக்ரு செஞ்சுட்டு வாங்கன்னு. ஒரு வாரம் என்ன செய்யணும்? நீங்க அந்த பசுமாடையே நினைச்சு பசுமாடுன்னு திக்ரு செய்யுங்க. போனார், ஒரு வாரம் திக்ரு செஞ்சாரு, வந்தார். என்ன செஞ்சீங்களா? ஆமா. திரும்ப போங்க, இன்னும் ஒரு வாரம் பசுமாடு என்ன செய்யுங்க, திக்ரு செய்யுங்க. போனார், பசுமாடு திக்ரு செஞ்சார். ஒரு வாரம் கழிச்சு வந்தார். அதான் ஷேக் உள்ள வாங்க அப்படின்ற. அவர் சொன்னாரு, உள்ள வர முடியல, என்னோட கொம்பு இடிக்குது. அவர் என்ன சொன்னாரு? உள்ள வர முடியல, என்னோட கொம்பு இடிக்குது. என்னது? அவரு பசுமாடாவே ஆயிட்டாரு. பசுமாடு நினைச்சு என்ன ஆயிட்டாரு? அவரு பசுமாடாவே ஆயிட்டாரு. நான் பசுமாடு, அந்த எந்த பசுமாடை அவர் திக்ரு செஞ்சாரோ அந்த மாடாவே ஆகி ஒரு கொம்பு வந்தது மாதிரி அவருக்கு இதாயிருச்சு. உள்ள நுழைய முடியல அவர்னால. அப்போ ஒரு மனிதன் பசுமாடாக ஆக முடியும்னா ஒரு மனிதன் அல்லாஹ் அடைய முடியாதா? இப்ப அல்லாவை அடைய வேண்டும் என்பதுதான். மனுஷன் மாடாகலாம், மனுஷன் அப்படிதான் இருக்கிறாங்க. மனிதர்கள் துனியா 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 அல்லாவை மறந்து துனியாவில் போய் மனிதர்கள் எப்படி ஆயிட்டாங்க? ஒரு ஷேக்கு அவர் ட்ரெஸ்ஸே இல்லாம திரும்பி வரோம். ஒரு வலிவில்லா. இப்போ இன்னொரு வலிவில்லா பார்த்துட்டு, என்னங்க நீங்க இப்படி ட்ரெஸ் இல்லாம தெரியுறீங்களே? அவன் சொன்னாலாம், தலையில இருந்த தொப்பியை ஒரு துணி போட்டு நான் துணி எடுத்து கையை தலையில வைக்கிறான். ஒரு தலையில தான் ட்ரெஸ்ஸே போட்டோம் இல்லையே, தலையில கையை வச்சா அவரு பார்த்தா எங்கேயுமே மனுஷனே காணாம். ஒன்றும் மாடு நிற்குது, ஆடு நிற்குது, சிங்கம் நிற்குது, புலி நிற்குது, கரடி நிற்குது, பாம்பு நிற்குது, பல்லி நிற்குது. மனிதனுடைய குணம் அப்படி இருக்குது. மனிதனுடைய குணம் எல்லாம் மனுஷ குணமா இல்லை, எல்லாமே மிருகங்கள்லாம் காட்சி. இதுங்களுக்கு முன்னாடி ஏன் ட்ரெஸ்ஸை போடணும்? அப்படி மனிதர்கள் அல்லாவை மறந்ததனால் என்ன ஆயிட்டாங்க? மிருக நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப அல்லாவை நாம திக்ரு செய்தால் நாம என்ன செய்யலாம்? இறைநிலைக்கு நாம போகலாம். இப்போ மனிதன் மனிதனாகவே இருப்பதற்காக வரல. மனிதன் என்ன ஆகணும்? இறைநிலையை அடையணும். மனிதன் என்ன செய்யணும்? அதற்குத்தான் வலிமார்கள் ஷேகுமார்கள் வழிகாட்டுறாங்க. எல்லா நபிமார்களும் அதுக்கு தான் வழிகாட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதுக்கு தான் வழிகாட்டினார்கள். அதுதான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் நமக்கு சொல்லித் தருது, இந்த இறைவன் இங்கே தான் இருக்கிறான், எங்கேயும் இல்லை. இப்போ நாம் அதில் நல்ல முறையில் கவனம் செலுத்தி திக்ரு செய்து நாம தாலிமாத்துகளை கவனத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் என்னோட தான், அல்லாவை அடைஞ்சிட்டோம் அந்த நம்பிக்கையோடு, இதுக்கு மேலே அல்லாவை அடைய போகிறோம் அப்படி இல்லை, அல்லாவை அடைஞ்சிட்டோம், அல்லாவை அடைந்து விட்டால் எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிலையை
நிலை எனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட நிலை எனக்கு இருக்குது. நான் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் அதை தொலைத்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னுடைய சக்தி என்னன்னு தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இப்ப என்ன செய்யலாம்? நம்ம இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை அடையலாம். சொர்க்கத்தை அடையணும். அதுக்கு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாம யாரும் மௌத்தாகுவதற்காக அல்லாஹ் படைக்கல. மௌத்தே இல்லாமல் வாழ்வதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மௌத்தே இல்லாமல்னா இப்ப மௌத்து பிறகுதானே சொர்க்கன்றாங்க. எப்போ அல்லாஹ் அடைஞ்சிட்டோமோ அப்போ நம்ம மௌத்தா போயிட்டோம். ஏன் அல்லாஹ் வந்துட்டானே, நான் இல்லையே. இன்றைக்கு நாம இதை விளங்கி அல்லாஹ்வை நாம என்ன செஞ்சிட்டோமோ முழுவதுமாக இங்க கொண்டு வந்துட்டோமோ. எப்படி அவர் திக்ரு செஞ்சு மாடா ஆயிட்டார். இப்ப இவர் என்ன ஆயிட்டார்? மனுஷன் இப்ப காணோம். மனுஷன் மௌத்தா போயிட்டார். இப்ப இருக்கிறது என்னதான்? மாடுதான். அதே போல அல்லாஹ்வை திக்ரு செய்து மனிதன் மௌத்தா போயிடுவான். அல்லாஹ் வந்து விடுவான். இன்னைக்கு காலங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு, இன்றைக்கு துனியா எல்லாம் மனிதனை கெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால ஷேகுமார்கள் தீனை இன்னும் ரொம்ப லேசாக்கி கொடுக்குறாங்க. இதுவெல்லாம் ரொம்ப மறைவான முறையில் நெருக்கமான முறைகளுக்கு அப்படிதான் சொல்லித்தரப்பட்டு இருந்தது. ஷேகுமார்கள் அல்லாஹாலா ஷேகுமார்களுக்கு கட்டளையிடுறான். ஷேகுமார்களுக்கு அல்லாஹாலா இப்படி செய்யுங்க என்று அல்லாஹாலா உத்தரவு போடுறான். அந்த உத்தரவின் அடிப்படையில் ஷேகுமார்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நமக்கு லேசாக்கி கொடுக்குறாங்க. யாரும் இதை என்ன செய்யறதில்லை. நம்ம வேற எங்கேயும் கேட்கலையே, வேற எங்கேயும் பார்க்கலையே அப்படின்னு நாம நினைக்க தேவையில்லை. இதை நாம் நல்ல முறையில் அமல் செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக ஆகும். இப்போ கலிமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே தெரியாத ஆளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கலிமா தான் சொல்லி கொடுத்தாங்க. கலிமாவை சொல்லிக் கொடுத்து தான் முஸ்லீம் ஆக்கினாங்க. இப்போ அதே போலத்தான் இந்த கலிமாவை கொண்டுதான் நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள முடியும். நாம் தெம்பாக ஆக முடியும். நாம அல்லாஹ்வை அடைய முடியும். இப்போ ஆனா இந்த திக்ர் எப்படி செய்யணும்? நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு இறைவன் என்னோடு தான். அதை இங்க என்ன பிரச்சனை? ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. நம்ம மறந்துட்டோம். நாம சரியாக என்ன செய்யல. ஏற்கனவே அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சிருக்கிறான். லகது கலக்னல் இன்சான் ஃபி அஹ்ஸனி தக்வீம். சிறந்த அமைப்பில் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம்ன்றான். இப்போ அந்த அமைப்பில தான் நம்ம படைக்கப்பட்டோம். ஆனால் அதிலிருந்து நாம ஈமான் இல்லாதனால இறங்கிட்டோம். திரும்ப ஈமானை கொண்டு வந்து நம்பிக்கை மட்டும் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வேற இங்க எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை. எதையும் கொண்டு வரணும், எதையும் சாதிக்கணும் தேவையில்லை. நம்ம மனசு மட்டும் மாறினா போதும். நம்முடைய மனசை மாற்றுவது நம்முடைய வேலை. திக்ரின் மூலமாக, ஃபிக்ரின் மூலமாக அல்லாஹ் தான் இங்க இருக்கிறான். அதை நம்ம விளங்கி, இங்க நான் இல்லை, மனுஷன் இல்லை, இங்கே அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படி நாம கொண்டு வந்து அல்லாஹ்வை இங்க தரிப்படுத்தி அல்லாஹ்வை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவுலியாக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய வஸ்லை, ஐக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ்வை அடைந்து சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தின் தன்மைகளை, சொர்க்கத்தின் நிலைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. நம்முடைய எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் தஆலா லேசாக்குவானாக. நோய் நொடிகளை ஷிஃபாவாக்குவானாக. நம்மை அவனுடையவர்களாக ஆக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.